Hi friends, welcome to Devi's Home Garden. Gardening related videos பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடீனியம் பிளான்ட்ஸில் பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு சன்லைட் இருந்தால் போதும், நிறைய பூக்கள் கொடுக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையே கிடையாது, கம்மியாக கொடுத்தா போதும். இந்த மாதிரி அடீனியம் பிளான்ட்ஸில் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அடீனியம் பிளான்ட்ஸோட காடெக்ஸ். அடீனியம் பிளான்ட்ஸில் நிறைய பேருக்கு அந்த காடெக்ஸ் பிக் சைஸாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது அந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன்சாய் லுக்கில் இருக்கும். ஸோ காடெக்ஸ் எப்படி நம்ம நல்ல பிக் சைஸாக மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடீனியம் பிளான்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடீனியம் பிளான்ட்ஸில் அடீனியம் அரபிக்கம் வெரைட்டி நார்மலாகவே அதோட காடெக்ஸ் ரொம்ப பிக் சைஸாக போன்சாய் மாதிரியே அந்த பிளான்ட்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப லாங்காக வளராமல் ஷார்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம நார்மல் அடீனியம் ஒபிசம் பிளான்ட்ஸ்லேயுமே இதே மாதிரி காடெக்ஸை பிக் சைஸாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பார்க்க போன்சாய் பிளான்ட் மாதிரியே அரபிக்கம் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். நார்மலாக அடீனியம் பிளான்ட்ஸ் காடெக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பிக் சைஸ் ஆகிட்டே இருக்கும். இயர்ஸ் ஆக ஆக அதோட காடெக்ஸில் கொஞ்சம் பிக் சைஸ் ஆகிட்டு தான் இருக்கும், நம்ம பார்க்கும்போது தெரியும். நமக்கு காடெக்ஸ் நல்ல பிக் சைஸாக வேணும் அப்படி ஷார்ட் டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காடெக்ஸுக்கு தனியாக கேர் கொடுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆன ஒரு மல்டிபெட்டல் அடீனியம் பிளான்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் நான் இதுவரை ரீபாட்டிங் பண்ணல, வாங்கி க்ரோ பண்ணது அப்படியே இருந்தது. காடெக்ஸ் 3 இயர்ஸில் இந்த சைஸ் தான் இருக்குது. 1 இயர் பிளான்ட்டாக வாங்கினேன், ஒரு 2 இயர்ஸ் அப்புறமா இந்த பிளான்ட்ஸ் இந்த சைஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருந்தே நமக்கு ரூட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம ரீபாட்டிங் பண்ணணும். ரீபாட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாயில் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அடீனியம் பிளான்ட்ஸில் ஃபுல் ரீபாட்டிங் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரீபாட்டிங் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் ரீபாட்டிங் இல்லை அடீனியம் ப்ரூனிங் எதுவுமே அடீனியம் பிளான்ட்ஸ்க்கு பண்ணக்கூடாது. நல்ல வெயில் காலங்களில் தான் இந்த மாதிரி ரீபாட்டிங் ப்ரூனிங் எல்லாமே அடீனியம் பிளான்ட்ஸில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த டாப்பில் இருந்தே நமக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி அது அப்படியே சாயில்குள்ளாடி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அதாவது காடெக்ஸில் இருக்கும், நமக்கு பார்க்கும்போது தெரியும், மேலேருந்தே இந்த மாதிரி ரூட்ஸ் சின்ன சின்ன ரூட்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணணும். ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணலன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷனால் அந்த கட் பண்ண போர்ஷன்லேருந்து நமக்கு பிளான்ட்ஸ் அழுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளான்ட்டை பிளான்ட் பண்ணலாம். பிளான்ட் க்ரோ பண்ணும்போது நமக்கு அடீனியம் பிளான்ட்ஸுக்கு நல்ல ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி தான் ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணணும். பாட்டிங் மிக்ஸில் பார்த்திங்கன்னா நான் 50% மணல், 40% கார்டன் சாயில், 10% கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். நைட்ரஜன் நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் எடுக்கும்போது இந்த காடெக்ஸ் சீக்கிரமாகவே நல்லா பிக் சைஸாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய கம்போஸ்ட், சாணப்பொடி இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பிளான்ட்ஸோட காடெக்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிக் சைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். காடெக்ஸுக்கு நம்ம தனியாக கேர் கொடுத்துட்டு இருக்கும்போது நைட்ரஜன் நிறைய இருக்க மாதிரி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு வரலாம். ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம காடெக்ஸ் நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு சைஸில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர்ஸுக்கு தனியாக ஃபெர்டிலைசர் கொடுத்து க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு போன்சாய் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த அடீனியம் பிளான்ட்ஸில் காடெக்ஸ் நல்ல பிக் சைஸாக இருக்கும். அப்போ பிளான்ட்ஸ் பார்க்க போன்சாய் பிளான்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.